அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு திருக்குர்ஆனும் விஞ்ஞானமும் தலைப்பில் இரும்பை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். சுருக்கமாக, இறைவன் தன்னுடைய வேதமான இந்த மனிதர்களுக்கு அருளப்பட்ட இறுதி வேதமான இந்த புனித திருக்குர்ஆனில் 57வது அத்தியாயம் 25வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இந்த இரும்பை நாமே இறக்கி வைத்தோம், அது வலுவானது, உறுதியானது. இன்னும் இதனால் பல பயன்கள் மக்களுக்கு இருக்கின்றன என்று இறைவன் கூறுகின்றான். அந்த கூற்றுப்படி இன்றைக்கி நம்ம இரும்பு இல்லாமல் எந்த ஒரு இடமும் இல்லை, எந்த ஒரு பொருளும் இல்லை. மனிதர்கள் அத்தியாவசிய பயன்பாட்டில் இரும்பு ஆக்கிரமிச்சு இருக்குது என்று நம்ம அறிய முடியும். குண்டூசிலேருந்து பெரிய கனரக வாகனங்கள் எல்லாத்துலேயுமே இரும்பினோட பயன்பாடு இருக்குது. மேலும் இறைவன் குறிப்பிடுகின்றான், இதனை நாமே இறக்கி வைத்தோம் என்று கூறுகின்றான். அதன்படி இன்றைய விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகளால் சமீபத்திய நூற்றாண்டுகளில் அளிக்கப்பட்ட கூற்றில் அவர்கள் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை மெய்ப்பிக்கின்றனர். அது எப்படி பார்த்தோம்னா, அவர்கள் கூறுகிறார்கள், இந்த இரும்பானது இந்த உலகத்திற்கு சொந்தமான பொருள் இல்லை, அவை வேறு ஒரு கிரகத்திலோ அல்லது வேறு இடத்திலோ இருந்துதான் இங்கே சேர்ந்திருக்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், இரும்பை உற்பத்தி செய்வதற்கு 26 கோடி சென்டிகிரேடு வெப்பம் தேவை சொல்கிறார்கள். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா, நம்முடைய கேலக்சியில் உள்ள சூரியனை போன்று 4 மடங்கு சூரியனுடைய வெப்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த இரும்பை உற்பத்தி செய்ய முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதன்படி நம்முடைய கேலக்சியில் 30,000 கோடி டிகிரி செல்சியஸ் அளவுக்குள்ள நட்சத்திரங்கள், அவைகளில் ஏற்பட்ட வெடிப்பின் காரணமாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த பூமியை நோக்கி வந்ததின் காரணமாக நமது பூமியின் மேற்பரப்பில் உள்ள காற்று மண்டலத்தில் மோதி அவைகள் எரிந்து குளிர்ந்து இந்த பூமியில் சிறு சிறு துகள்களாகவும் கற்களாகவும் சேர்ந்த பொருள்தான் இந்த இரும்பு என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த கூற்று திருக்குர்ஆனை வசனத்தை 100% மெய்ப்பிக்கின்றது. இவர்களுடைய கூற்று சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தான் இவர்கள் கண்டறிந்தார்கள். ஆனால் இறுதி வேதமான புனித திருக்குர்ஆனில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாவே இந்த அறிவிப்பு நமக்கு கிடைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய விஷயம். இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், நீங்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? உங்கள் இதயங்கள் பூட்டு போடப்பட்டு விட்டனவா? இதே போன்று பல நிகழ்வுகள், பல விஞ்ஞான அற்புதங்கள் திருக்குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இனி வரக்கூடிய பதிவுகளில் நாம் அதை பற்றி பார்ப்போம்.